அப்படிதான் இவகிட்ட உருட்டி மிரட்டி கேட்டாலும் உண்மையை மட்டும் இவ சொல்லவே மாட்டேங்கிற. இவகிட்ட இருந்து உண்மையை கறக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யானை தான் தலையில தானே மண்ணலி போட்ட மாதிரி இவ வாழ்க்கையில இவ மண்ணலி போட்டுக்கிட்டாலே என்ன செய்ய முடியும்? வீடு இப்படிதான் இருந்தா யாரால மாத்த முடியும்? இவன வாயில வரல வச்சா கடிக்க தெரியாத பச்சை பிள்ளையா? 2 அடி போட்டு என்னடி நடந்தது உண்மையை சொல்லுன்னு நம்ம உருட்டி மிரட்டி கேட்க இவளே வாயை திறந்து சொன்னாலே நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவுமே தெரியாது. இவ சொன்னா மட்டும்தான் என்ன பிரச்சனை நமக்கு புரியும். ஆனா இவளுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இவ மனசுக்குள்ள போட்டு அழிஞ்சிட்டு இருக்கான்றது நமக்கு நல்லா தெரியுது. ஆனா என்ன பண்றது? இவ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்காளே, வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறாளே. அது வேற ஒன்றும் இல்லாட்டி இந்த அம்மா யாரு வாயை தந்து உண்மையை சொல்லிவிட்டாங்கன்னா அந்த அம்மா வாக்குல இருக்க அம்புட்டு முத்தும் கொட்டி போயிருமா. அதான் அமுக்காணி மாதிரி வாயை சிக்குன்னு இழுத்து வச்சு மூட்டிட்டு இருக்கா. சரிதா, உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்றது உன் மௌனத்துல இருந்து நல்லா புரியுது. இது தெரிஞ்சிருந்தோம் என்ன பண்றது? மனசுன்ற ஒண்ணு கேட்க மாட்டேங்குதே, அது துடியா துடிக்குதே. உன் மேல உள்ள பாசம், அதான் உரிமையா நான் கேள்வி கேட்கலான்னு வந்தேன். சரி விடு, உனக்கு தான் சொல்ல விருப்பமே இல்லையே. இனிமேல் நான் வலுக்கட்டாயப்படுத்தி கேட்டேன்னு வையேன், வெளியில இருக்க செருப்பால் எடுத்து நாடி. ஏன் தான் எங்களெல்லாம் இப்படி சோதிக்கிறேனே தெரியல. இப்ப கூட இம்பிட்டு பேச்சு நான் பேசின பிறகு கூட உன் வாயை திறந்து உண்மை என்னன்னு என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல. சரி விடு. பெரியம்மா, என்ன சொல்லு. பெரியம்மான்னு மட்டும் வாய் நிறைய ஆசையா கூப்பிடுற. ஆனா அது வெறும் பேச்சுக்கு மட்டும் தானே. உண்மையிலே உனக்கு என் மேல ஆசையோ பாசமோ இருந்திருந்தா, ஒரு துளியாச்சும் இருந்திருந்தா, உன் மனசுல கிடக்கிற வலிய வாயை திறந்து என்கிட்ட சொல்லியிருப்பல. என்கிட்ட சொல்லலைன்னா அப்போ ஊர் வெப்புக்கு தான் நீ என்ன பெரியம்மான்னு சொல்ற. உண்மையிலே அப்படி நினைக்கல, அப்படிதானே? என்ன இருந்தாலும் நான் உன்னை பெத்தவ இல்லல, வளர்த்தவ தானே. அதான் இவகிட்டலாம் ஏன் சொல்லிக்கிட்டு நடப்பு போல இருக்கு உனக்கு. இதே உன் பெத்தவ இந்த கேள்வி கேட்டிருந்தா இப்படி விட்டுருப்பியா? உரிமையா நீயும் வாயை தந்து சொல்லியிருப்பல்ல. இவ வளர்த்தவ தானே, இவெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல, இவகிட்டலாம் ஏன் நம்ம சொல்லணுன்ற நினைப்பு தானே உனக்கு. அடப்போடி கூறு கட்டவள, இங்க மட்டும் என்னத்த வாழுதான்? நானும் இம்புட்டு நேரமும் கரடியா கத்திட்டு தான் கிடக்குறேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறேன். இதுல பெத்தவ வளர்த்தவன் எதுக்கு நீ வித்தியாசம் பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் அவளுக்கு ஒண்ணுதான். அடப்போமா நீ வேற, எப்பவுமே என்ன மட்டும் தான் லூசு உளறுவாய் அது இதுன்னு திட்டிட்டு இருப்ப. இப்ப நீ மட்டும் என்னத்த பண்ணிட்டு கிடக்குற? இப்படி அவ கோவத்தை கிண்டுனாலாவது அவ உண்மையை சொல்ல மாட்டாளான்ற நினைப்புல தான் பெரியம்மா வேணும்ட்டு அவளை வம்புக்கு இருக்கிறாங்க. அது புரியாம நீயா போய் வழிய வாயை கொடுக்குற? அடேங்கப்படி முறையா என் பிள்ளை புத்திசாலித்தனமா பேசி விட்டாரா? பாத்தியா மழை வந்துற போது அந்த பக்கம் வேற அதை இருட்டிட்டு கிடக்கா. அடப்பட கூறு கட்டவனே, தலைகீழ நின்று தண்ணியை குடிச்சாலும் உன் தங்கச்சி மட்டும் எதையும் கக்கவே மாட்டா. இது தெரியாம இந்த பிள்ளை வேற முறையா புத்திசாலித்தனமா எதை பேசிட்டாரு பெருமை வேற பட்டுக்கிறாரு. நல்லா காலரை தூக்கி விட்டுக்கையா. அவளை பெத்தவன் நானாச்சே, அவளை பத்தி எனக்கு தானே நல்லா தெரியும். அவதான் சரியான அழுத்தக்காரியாச்சே. ஆனா அவளை வளர்த்தது நானாச்சே. அதான் என்கிட்டயாவது வாயை திறந்து உண்மையை சொல்லிட மாட்டாளான்ற ஒரு நப்பாசை. அவ முகத்தையே அவளை பார்த்துட்டு இருக்கேன். அவ எங்க கருணையே காட்ட மாட்டாளே. சரிதா, என்னமா இங்கே நின்று பேசிட்டு இருக்கதெல்லாம் என்ன போகுது? உனக்கும் மனசு சங்கடம், எங்களுக்கும் மனசு சங்கடம் தான். வீட்டுக்காச்சும் போவோம் வா. இப்படி நீங்க மனசு அடைஞ்சு போய் வா நம்ம வீட்டுக்கு போலாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா சத்தியமா நம்ம வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். நீங்க என்ன பார்த்ததும் முன்னாடிலாம் வாமா அப்படின்னு ஆசையா பாசமா சிரிச்ச முகத்தோட எப்படி வரவேற்பீங்க, அதே மாதிரி இப்ப கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நான் உங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடி வந்துடுவேன். பெரியம்மா இப்படி சோகம் அடிகிற முகத்தோட ஏனோ தானே என்ன நீங்க கூப்பிடுறதா நான் வரமாட்டேன். நீ முக நிறைய சிரிப்போட வரும்போது மருமக பிள்ளையோட வந்திருந்தா நானும் வாய் நிறைய சந்தோஷமா வாடி அம்மான்னு உள்ள கூப்பிட்டுருப்பேன். ஆனா நீ சோகமும் துக்கமும் முகத்துல கவலையும் கண்ணுல கண்ணீருமா வந்து நிக்கிறியே, எப்படி உன்னை சந்தோஷமா நான் கூப்பிட முடியுங்கிற? பெரியம்மா தேவையில்லாம நீங்க உங்க மனசை போட்டு குழப்பிக்கிடாதீங்க. இதனால பாருங்க எல்லாருமே சோகமா இருக்காங்க. அடியே, அவ சோகமா இருக்கிறதால தான் நாங்கெல்லாம் கவலையா இருக்கிற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க. நீ கவலையா இருக்கிறதால நாங்கெல்லாம் சோகமா இருக்கோம். என்னவோ எங்களுக்கு தெரியாத மாதிரி இந்த அம்மா என்னவோ எங்க மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா? அடியே, இந்த நடிப்புலாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லட்டி. நீ எங்ககிட்ட உண்மையா இல்லைல்ல, அப்புறம் எதுக்குடி எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற? அப்போ அதுவும் நடிப்பு தானே, உண்மை இல்லைல்ல. பாசமா இருக்கிற மாதிரி ஏன்டி எங்ககிட்ட இப்படி நடிச்சிங்களெல்லாம் ஏமாத்துற? என்னத்த யோசனை? வா நம்ம வீட்டுக்கு போலாம். அதான் நாங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. வேற வெண்ணத்துக்கு இன்னும் இங்கேயே காத்து கிடந்து நேரத்தை போக்கிக்கிட்டு அதோட வீட்டுக்கு காலகாலத்துல போய் சேர்ந்தாலாவது ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்ப்போம். பெரியம்மா இப்பவும் சொல்றேன், உண்மையிலே எங்களுக்குள்ள எந்த சண்டையோ பிரச்சனையோ எதுவுமே இல்ல. சொல்லு ஆன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே பாதியில நிப்பாட்டிட்ட. ஆவனா என்னன்னு சொல்லு. என்ன சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கல? அட போங்க பெரியம்மா. நானே அதான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தேவையில்லாம நீங்க அதையே போட்டு நோண்டி நோண்டி நோங்க எடுத்துட்டு இருக்கீங்க. பொய்ய பச்சை பொய்ய. சரிதா, நீ சொல்றபடியே இருக்கட்டும். உண்மையிலே உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வையேன், முதல்ல சந்தோஷப்படுறாங்க நாங்க தான். எங்களுக்கு அதை கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா உன் முகம் ஏன் துக்கப்பத்திர கல்யாணம் இப்படி இருக்கு? அப்படி கேளுங்க,
இப்போ வாயிலிருந்து எப்படி இருந்தாலும் உண்மை வந்து தானே ஆகணும். அவளும் என்னதான் சொல்றான்னு நானும் கேட்கறதுக்காண்டி தான் இம்புட்டு நேரமா தவிச்சிட்டு நிக்க பாப்போம் என்ன சொல்றாள்னு. அது நீங்க தான் அப்பவே சொன்னீங்களே நீ வந்து 2 நாள் ஆயிட்டுன்னு. 2 நாள் அந்த வெட்ட வெயிலே கிடக்கல, அதான் இப்படி வதங்கி போனாப்ல இருக்கு. அதனாலதான் என் முகமும் அப்படி தொங்கி போனாப்ல இருக்கு. உம்முனா இருக்கு. அப்படி போட அருவல. இப்ப உண்மை தானே வாயில இருந்து வெளியில வந்துட்டுல. நான் கேட்டதுக்கு என்னவோ அரை நாள் ஆயிட்டு 1/2 மணி நேரம் ஆயிட்டுன்னு திக்கி திணறி சொன்னேன். இப்போ உன் வாயில இருந்து உண்மை தானா வந்துதா? இதே மாதிரி தாண்டி உன் வீட்டுல என்ன பிரச்சனை, அங்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு உன் வாயில இருந்து வர வைக்காம விட மாட்டேன். இங்க பாருங்க பெரியம்மா, தேவையில்லாம என்கிட்ட சவால் விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க. தரவு நீங்க தான் மூக்கடைஞ்சு போய் கிடப்பீங்க, பார்த்துக்கிடுங்க. அதுக்குதான் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி முடிவெடுத்துக்கிடுங்க பெரியம்மா. நான் லேஸ்ல சொல்லு லேஸ்ல நீ எதுவும் மூச்சு விட மாட்டேன் அதானே? இருட்டி, எனக்கும் அங்க ஆள் இருக்கு. எப்படி விஷயத்தை கடக்கணுமோ அப்படி கடந்துக்கிறேன் நானும். இங்க பாருட்டி, என் மனசுல லேஸ்ல சின்னதா ஒரு விஷயம் தப்பா பட்டுச்சுன்னா கூட அது என்னது ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணாம விட மாட்டேன். ஆனா நீ இம்புட்டு தூரம் என்கிட்ட சவால் விட்டுட்ட பாத்தியா, அப்பவே புரிஞ்சு போச்சு என்னதான் பெரிய விஷயம் இருக்குன்னு. அது என்னன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். டி பாப்போம் அது என்ன பாப்போம். ஆஹா, இந்த ஜென்மத்துல இந்த பிரச்சனை முடிய போறது இல்ல. சரி ரைட்டு விடுங்க, நான் கிளம்புறப்போ. எம்பட்டு பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கு, நீ என்னல பாதியில இப்படி ஜக்கா வாங்குற? நில்லுல, என்ன ஆகுது நாமளும் பாத்துருவோம் ஒரு கை. எனக்கு மனசுல லேசா சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நீ கோடு போட்டுட்டல, இனிமே நான் ரோடு போடாம விட மாட்டேன். உண்மையிலே உனக்கு பிரச்சனை இல்லையோன்னு ஒரு செகண்ட் நானும் யோசிக்க தான் செஞ்சேன். ஆனா நீ சவால்னு சொன்ன பாத்தியா, அப்பவே எனக்கு நல்லா பொறி தட்டுச்சு உண்மையிலே பிரச்சனை இருக்குன்ட்டு. கண்டுபிடிக்காம விட மாட்டேன். டி இவ வயசானவ தானே, இவளுக்கு எங்கிட்ட இருந்து தெரிய போகுது? இவளால என்ன கழட்டிட முடியும் தானே யோசிக்கிறேன். நீ வேணா பாருட்டி, அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சு உன் பிரச்சனையை தீட்டு உன் புருஷ வீட்டுக்கே உன்னை அனுப்பி வைக்கல. ஐயோ, சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்துட்டோமோ, போச்சு போ. நானே தான் என் வாயால அப்ப காட்டி கொடுத்துட்டேன் போல இருக்கேன். சும்மாயே நம்ம அம்மா நம்மள கும்பிட்டுன்னு ஓட்டுவா, அதுக்கேத்த மாதிரிலாம் நம்மளும் இப்ப நடந்துக்கிட்டோம். என்ன ஆனாலும் சரி, நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டு என் அம்மா கிட்ட நிரூபிக்கிறதுக்காகவாச்சும் இங்க பாத்தியா நான் கும்பிட்டல எம்பட்டு சாமர்த்தியமா நடந்திருக்கன்ட்டு கட்டாயம் செஞ்சு காட்டணும். பேச்சளவுல இருக்க கூடாது, செய்களை நிரூபிச்சு காட்டணும். அவ்வளவு சமாள அது இதுன்னு பெருமையா பீத்த போய் பெருமை பீத்த கல்யாணம் ஆகி போயிட்டேன். இப்ப பெரியம்மாக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அவளை தான் வயல கேட்டுன்ற மாதிரி நானே வயல கெட்டு போயிட்டேன். இப்ப போச்சு, பெரியம்மாக்கு வேற சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. முன்னாடியாவது லேசா கேள்விதான் கேட்டாங்க, நானும் அமைதியா இருந்தா அதோட விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்ப என்னமே அது என்னது ஏது நதிமுறை ரிசிமுறை ஆராயாம விட மாட்டாங்களே. கடவுளே, எப்படியாச்சும் இவங்களையும் சமாளிச்சு என் வீட்டு பிரச்சனையும் நான் சமாளிச்சு மீண்டு வரணும். அதோட சக்தியும் சிவாவையும் ஒன்னா சேர்த்தும் வைக்கணும். என்னடி நான் சொன்னது என்னாச்சு? சவாலா இல்லையா? என்னது சவாலா? அம்மாட்டி, நீதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறல, நான் அது என்னது ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சிருவேன். நானா நீ ஒரு கை பாத்துருவோமா? பாப்போம். எப்ப இம்பட்டு தூரம் ஆகி போச்சோ என்னமா நீங்களே ஆனால் ஒரு கை நிச்சயமா பாத்துருவோம். சவால்னா எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. அடியே அவசரப்பட்டு துருத்துருன்னு வாயை விட்டாதடி. எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்து சொல்லுடி. உன் எதிர நிக்கிறது உன் ஜெயாமாட்டி. அவள் லேஸ்ல எதுக்கும் மயங்க மாட்டா, தெரியும்ல. ஒருவேளை நீ போய் சொல்லிட்டு உண்மையை மட்டும் அவ கண்டுபிடிச்சாலும் அப்புறம் உன்னை தொலைச்சி கட்டி விடுவா. இம்பட்டு தூரம் பாசமா இருக்காலும் அதே அளவு அவள் கண்டிப்பா இருப்பா. தெரிஞ்சிருந்து அவ எதிர இப்படி பேசுறதுக்கு உனக்கு ஏன்டி இம்பட்டு தைரியம்? நீ வேற மடியில கண இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். என்கிட்டதான் எந்த தப்பும் இல்ல, நான் அதை சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். அதாண்டி சவால் போட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுதா, அதான் வாய் பரபரன்னு வருது. நீ இன்னைக்கு நல்லா வந்து சிக்கிவிட்ட. சவால்னா எனக்கு அல்வா மாதிரிடி. அடியே எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி சொல்லிட்டு அதெல்லாம் கடக்கிட்டு விடுமா. நீ முதல்ல யார் பக்கம், என் பக்கமா இல்ல பெரியம்மா பக்கமா? நிஜம்மா, உன் பெரியம்மா பக்கம் தாண்டி நிப்பேன். நியாயம் எங்கேயோ அங்கதான் நான் இருப்பேன். ஆமா, என்னவோ இந்த அம்மா பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை. நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம் நிப்பான். பெத்த பொண்ணுக்கு ஆதரவா நிப்பன்னு பார்த்தா இப்படி பேசுற நீனே. அடியே, என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு நல்லது நடக்குதா அது ஒண்ணு மட்டும் போதும். அவ நிச்சயமா உனக்கு நல்லது செய்வா. நீ இந்த ஜென்மத்துல செஞ்சுக்கிட மாட்டேன். அத புகுந்த வீட வேணாம், புருஷ வேணாம், பிள்ளைங்க வேணாம், யாரு வேணான்னு ஒட்டு உறவு இல்லாம விட்டுட்டு வந்து வாழா வெட்டியா பெத்த தாய் வீட்டுல இருக்கிறதுக்கு இவ ஏதாவது ஒரு நல்லது பண்ணி உன்னை அங்க அனுப்பிச்சு வைக்கிறாள, அது ஒண்ணு போதும்டி. நான் இப்ப சொல்றேன், நிச்சயமா நான் உன் பெரியம்மா பக்கம் தான் நிப்பேன். அம்மா, என்னம்மா பேசுற நீனு? தங்கச்சி பாவமா? என்னது? இல்லம்மா, நீ எந்த பக்கம் நிக்கிறியோ அந்த பக்கம் தான் நானும் நிப்பேன்னு சொல்ல வந்தேம்மா. எது எப்படியோ பாப்பா மனசு மாதிரி என்னை தேடி வந்துட்டா, அது ஒண்ணே எனக்கு போதும். என்ன அவளா மனம் திருந்தி விரும்பி என்னை தேடி வரணும்னு ஆசைப்பட்டேன்.
நீங்கெல்லாம் இப்போ கட்டாயப்படுத்தி தான் அவள் மனசை மாற்றி என் கூட அனுப்ப போறீங்கன்ற ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. அண்ணே நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா? சீ, வெளிய சொல்லாதண்ணே, வெக்க கேடா இருக்கு. பாப்பா பாப்பா தங்கச்சி தங்கச்சி என் மேல எம்பட்டு பெரியமா சுத்தி வருவேன். இப்ப கடைசியில இப்படி குப்புற விழுந்துட்டேன். எது எப்படி இருந்தாலும் அம்மா வார்த்தையிலையும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் வந்து 2 நாளாச்சு, நம்ம வீட்டு மருமக பிள்ளை இன்னும் வரலல்ல. அது அது நான் தான் சொன்னேனா அவருக்கு வேலை இருக்குன்னு. எனக்கு நம்ம வீட்டு மாப்பிள்ளைய பற்றி நல்லா தெரியும் டி. என்னதான் 1008 வேலை தலைக்கு மேலே குவிஞ்சு கடந்தாலும் அவர் ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருந்ததே இல்லை. நீ பிரசவாக்கி வீட்டுக்கு வந்திருக்கும் போது அத்தை மாப்பிள்ளைகிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களாம், நீ நிச்சயமாக அவள் வீட்டுக்கு போகக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் போனோம், அதுக்கடையில் பொண்டாட்டின்னு போனோன்னா உன் காலை தரிச்சு விடுவேன்ட்டு. அந்த மனுஷன் தான் பாவம், என்னதான் செய்வார், அவருக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியாது. இதுக்கடையில் அவங்க அம்மா வேற ஸ்ட்ரிக்டாக ரூலும் போட்டுட்டாங்க. அதனால யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நடுராத்திரியில மதில் சோறு ஏறி குறிச்சு வந்தவர் தானே உன்னை பார்க்கறதுக்காண்டி. ஏன்னா அவருக்கு அவங்க அம்மா மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க வாக்கையும் காப்பாற்றணும். அதனால அவங்களுக்கு தெரியாம வரணும்னு வந்தாரு. அதே சமயம் அவருக்கு உன்னை பார்க்காம இருக்கவும் முடியாது. பாவம் தான் அந்த மனுஷன். அன்னைக்கு நாய் படாத பாடுதல பட்டாரு நம்ம வீட்டுக்கு வரும்போது. நீ என்னடானா நம்ம பெரியம்மா வீட்டில் போய் கதவை சிக்குன்னு மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டேன். அவர் பாவம் ராத்திரி முழுக்க படியோன்னு வாசலெல்லாம் படுத்து கிடந்தாரு. ஏன்னா உன்னை தட்டி எழுப்பினா உன் தூக்கமும் கலைஞ்சிடும், குழந்தையும் அழுன்ற பயம். பாவம் அவர் எவ்வளவு பாசமா இருந்தாரு உன் மேல, அதனால தானே அப்படி வந்து சேர்ந்தாரு. நானும் அடுத்த நாள் காலையில சரி வாசல் பெருக்கி கோலம் போடலான்ட்டு தண்ணியை தூக்கி கொண்டு பொசுக்குன்னு ஊத்துறேன். கடைசியில என்னடான்னு பார்த்தா அவர் முகத்துல ஊத்திருக்கேன். அதுலதான் பாவம் அந்த மனுஷன் பயந்தடிச்சு விழுந்தடிச்சு எந்திரிச்சுல ஓடினாரு. ஆனா அந்த இருட்டுல திருடதான் போல இருக்குன்னு ஐயோ கல்lan சத்தம் போட அவர் என் வாயை பார்த்த அன்னைக்கு ஒரே காமெடியால போச்சுது. என்ன முகத்துல சிரிப்பு எட்டி பார்க்கமில்ல? சிரிச்சாலும் குத்தமா? நான் உம்முன்னு இருந்தாதான் ஏன் துக்க பத்திர கலையிட்டு முகத்தை தொங்க போட்டிருக்கேன்னு சோகமா இருக்கேன்னு கேக்குறீங்க. சரி ஐயா பாவன் கொஞ்சம் சிரிச்சு வச்சா இப்பவும் கேள்விக்கு மேல கேள்வியா கேக்குறீங்க. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம்னா அப்ப ஒரு மனுஷன் என்னதான் செய்வாளாம்? சரி கவலைப்படாதீங்க, முகத்தை பலட்டி மாத்தி தொலைக்க. எல்லார் வீட்லயும் பிரசவம் வரும்போது அட்லீஸ்ட் தாய் வீட்டில் ஒரு 40 நாளாவது இருப்பாங்க. நீ 16வது நாளே உன் மாமியார் வீட்டுக்கு பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு போயிட்டேன். ஏன்னா மாமாவை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, மாமாக்கு என்ன பார்க்காம இருக்க முடியாதுன்னு. பாரு எப்படி உன் வண்டவாளெல்லாம் தண்டவாள ஏறுதுன்னு. எல்லா பொண்ணுங்களுக்குமே பொதுவாக தாய் வீட்டுக்கு வந்தா ஒரு வாரம் 10 நாளாவது தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போகணுன்ற ஆசை இருக்கும். ஆனா உனக்கு அந்த ஆசை இருந்தும் கூட நீ அதை வெளிக்காட்டதும் கிடையாது, அதே மாதிரி இங்க தங்குனதும் கிடையாது. நாங்களாம் கெஞ்சி கூத்தாடி ஏமா எங்க கூட வந்து ஒரு 3 நாளாவது தங்கிட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டா உன்னை கொண்டு விட்டு 1/2 மணி நேரத்துல திரும்ப வந்து நீ பாரு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காண்டி. அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள என்னமோ 7 ஜென்மத்துக்கு உன் புருஷனை பார்க்காத மாதிரி ஒன்னையும் அவரை நாங்க பிரிச்சு வச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி அவரை பார்த்ததும் அம்பட்டு தவியா தவிப்ப. உன் முகத்துல அம்பட்டு ஏக்கமும் கவலையும் நாங்க பார்த்திருக்கோம். இல்ல கட்டாயம் தங்கச்சி ஒரு 2 நாளாவது எங்க கூட இருக்கணும்னு நாங்க சொன்னோம்னா அப்ப நானும் உங்க கூட தான் இருப்பேன், இலவச நினைப்பான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நம்ம வீட்டுல அவர் டேரா போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பாசக்கார புருஷனை விட்டுட்டு நீ வந்திருக்கனா அப்ப எல்லாருக்கும் சந்தேகம் தானா வரதுன்னு செய்யும். அட பாவிகளா, இதுக்கு பேர் இப்படியா வச்சிருக்கீங்க பாசக்கார புருஷன்னு? உண்மையில அவர் பாசத்தோட என்ன தேடி வந்தாரா இல்ல வேஷம் போட்டாரான்றது இதுங்களுக்கு எப்படி புரியும் இல்ல தெரியுங்கிற? ஏன்னா அவரோட ஆத்தாக்காரி கிட்ட எவனாலையும் குப்பை கொட்ட முடியாதுல்ல. நான் ஒரு இழிச்ச வாய் தானே அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் என்ன தேடி வந்தாருன்னு இதுங்க கிட்ட மூச்சை விட முடியுங்கிற. 1 மணி நேரம் வேலை பாக்குறதுக்குள்ள என்ன ஒரு பாடு கழுவி ஊத்திருமாண்ட கிளவி. அது வாயில தேவையில்லாம நான் ஏன் நிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் அவர் என்ன தேடி வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. பாசன்ற போர்வையில வேஷம் போட்டு நடிச்சிருக்காருன்றது இப்பதானே தெல்ல தெளிவா எனக்கும் புரியுது. ஏன்னா உண்மையிலே நீங்க சொல்ற மாதிரி பாசமா இருந்திருந்தாருன்னா நான் வந்து 2 நாள் ஆச்சு, ஒரு வாட்டியாரு என்ன தேடி வந்திருக்க மாட்டாரா? ஏன்னா தப்பு நான் செய்யல, அவருதான் முழுக்க அம்பட்டு தப்பு செஞ்சிருக்காரு. அப்போ குற்றமுள்ள நெஞ்சு குறி கொடுத்துருக்கணும்ல, என்ன தேடி வந்திருக்கணும்ல. ஆனா வரல, இதுல இருந்து தெரியல. பாப்பா மனசுக்குள்ள என்னமோ ஓடுது, என்ன கழுவி ஊத்துற போல இருக்கேன். ஏன்னா அந்த பொம்பளை பொல்லாத பொம்பளையாச்சுதே. சரி நான் இங்க வந்து ஒரு 2 நாள் இருந்தா அது வரைக்கும் யாராவது ஒருத்தர் வீட்டு வேலைக்காண்டி விட்டா கூட அவங்க படுத்துற கொடுமையில அந்த தசை பக்கமே யாரும் தலை வச்சுல படுக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க யாருமே அந்த கிணவி கிட்ட குப்பை கொட்ட முடியாதுன்றது ஊரறிஞ்ச விஷயம். ஆனா பாவம் இதுங்களுக்கு தெரியாம ஏமாந்து அவ தலையில என்ன கட்டி வச்சிருச்சிங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும், அம்பிட்டுதான். அதுக்காண்டிதான் அவர் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரு நாள் வீட்டுல வேலை முடங்கினா கூட அந்த கிளவி வாயில நிக்க முடியாதுல, அதுக்காண்டிதான் பாசன்ற போர்வையில இங்க வந்து என்ன இழுத்துட்டு போயிருக்காரு. இந்த காலத்துல சம்பளம் வாங்காம எந்த வேலைக்காரி தான்
அந்த வீட்டுல குப்பை கட்ட முடியும்? இழுச்சவாய் நான் தானே எல்லாத்தையும் சமாளிச்சு இழுத்து பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். அதான் அந்த மனுஷன் என்ன ஆசையா தேடி வந்த மாதிரி இங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காரு. அதான் ஒரு நாள் கூட என்ன இங்க தங்க விட்டதால தனியா விட்டதே இல்ல. அவங்க வீட்டுக்கு தேவைப்பட்டது மருமக இல்ல, சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி. அதுக்காண்டிதான் மருமகன்ற போர்வையில என்ன கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த கிழவியும் வாய் நிறைய பல்லோட கூட்டிட்டு போகும்போது நானும் நம்ம கிட்ட நல்ல அன்பா அனுசரணையா இருக்கும் போலன்னு பார்த்தா கடைசியில அதுகிட்ட அடிமாட்டோட கேவலமா நான் தான் இருக்க வேண்டியதா போச்சு. நான் நல்லவன்ற போர்வையில நானும் கெட்டு போனதான் மிச்சம். இனிமேல நான் பொறுமையா போனேன்னா என்னோட மோசமானவன் யாரும் இருக்க முடியாது. ஒண்ணு அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில வரணும், இல்ல அந்த கிழவி அந்த வீட்டுல இருக்க கூடாது. ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு நான் நிச்சயமா போவேன். அது கிடல தலைகில என்ன தண்ணியை குடிச்சாலும் சரி, நான் போகவே மாட்டேன். அந்த தேச பக்கம் தலை வச்சு படுக்கவும் மாட்டேன். சரிண்ணே, நீ ஒண்ணு எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து கிழிக்க தேவையில்ல. என் பாட நானே பாத்துக்கிறேன். எனக்கும் எல்லா விவரமும் தெரியும். நான் ஒன்னும் வாயில வரல வச்சா கடிக்க தெரியாத பாப்பா இல்ல. என்ன பண்றது, எல்லாரும் கல்யாண புதுசுலதான் மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை அனுபவிப்பாங்க. அதுல இருந்து மீண்டு வர போராடுவாங்க. என் தலையெழுத்து, என் பிள்ளைங்களை கல்யாணம் கட்டி கொடுக்குற வயசுல இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. சரி, நாமலாம் இல்ல அந்த கிளவியான்னு ஒரு கை பாத்துருவோம். சும்மா தொட்டதுக்கெல்லாம் பெட்டியை தூக்கிக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு ஓடி வர குணம் எந்த இல்ல. ஆனா அதையும் தாண்டி நான் வந்திருக்கேன்னா அப்போ அங்க எம்பட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது தெரிஞ்சதாலதான் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இவங்க பயத்திலயும் ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. நான் எந்த சூழ்நிலையிலையும் என் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டுட்டு வரவும் மாட்டேன். இப்ப வேணா நான் சோகமா வந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நான் ஒருபோது இப்படி அமைதியா இருக்க மாட்டேன். இப்போ காயப்பட்டு போன என் மனசுக்கு மருந்து தேவை. ரணமான புண்ணாக்கி போயிருக்க என் மனசுக்கு ஆறுதலான அன்பான அனுசரணையான 4 வார்த்தை தேவை. அதுக்காண்டிதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். மற்றபடி இங்க வரணுன்ற அவசியம் எனக்கு ஒண்ணு இல்ல. அங்கேயே இருந்து என்னால நிச்சயமா போராடி என் வாழ்க்கையை என்னால காப்பாத்திக்க முடியும். பொண்ணுனா பொறுமையில பூமா தேவி தான் ஒத்துக்கிறேன். அதே சமயம் தனக்கு ஒரு பிரச்சனைனா பிரளயத்தையும் கிளப்புவான்றது என் மூலமா அந்த கிளவி தெரிஞ்சுக்கட்டும். மருமக காரின்னு இலக்காரமெல்லாம் பாக்குது அந்த கிளவி. இருட்டி என்னமதானே என் சுயரூபம் உனக்கு தெரியும். வரட்டும் அந்த மனுஷன். எப்படியா இருந்தாலும் என்ன தேடி இங்க வந்துதானே ஆகணும். அதுக்கு பிறகு அவருக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. எப்பா, ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சி மழையில அமைதியா இருக்கு இப்போ இந்த இடம். பாப்பா மனசுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டான். எதுவா இருந்தாலும் சரி, நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான். மைனி, ஓ மைனியோ, அட செவட்ட மைனி, எம்பட்டு நேரமா கூப்பிட்டு காது ஒன்றும் கேட்டொழிய மாட்டேங்குது பாரு. இங்க வாங்க, உங்க தம்பி கூப்பிடுறாரு. ஐயோ, மாமியாக்காரி இருக்கிற அந்த பிள்ளை பார்க்கவே இல்லையே. போச்சு, இனி இவர் ருத்ர தாண்டவெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவா. இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இந்த பாப்பாவை கூட ஒரு வகைகளை சேர்த்துக்கலாம், ஆனா இவளை சமாளிக்கவே முடியாது. வாங்க வாங்க.